வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி ஏபிசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அல்வா செஞ்சு வைக்கக்கூடிய பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பும் பூசணி விதையும் சேர்த்துருக்கேன். இதை எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஆப்பிளை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பீட்ரூட் அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதோட ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் உள்ள சக்கை எதுவுமே வேண்டாம், ஜூஸ் மட்டும் போதும். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் இதில் சக்கை இருக்கும், அதனால் நம்ம கடாயில் இன்னொரு வாட்டி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை எடுத்துடலாம். இதோட தேவையான அளவு சர்க்கரை, ஒரு அரை கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நான் திக்காகிட்டு இருக்குது. இன்னும் நல்லா திக்காகட்டும். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகி இருக்குது. நல்லா திக்காகி வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் விதைகள் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்துடலாம். இது சூடாக சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை கட் பண்ணி கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லா பக்கமும் சமமாக நிரப்பி விடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆறணும், அப்போ தான் பீஸ் போட கரெக்டாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகியிருக்கு. ஒரு கத்தி வச்சு ஓரங்களை லைட்டாக வெட்டி விடுங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இஷ்டமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ண வருதுன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.